ஆனா ஈசாக்கு வரல. ஆனா சொல்றாரு, ஈசாக்கோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். ஈசாக்கின் மூலமா உன் சந்ததி விளக்கும். அப்ப ஈசாக்கு வரணும். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரன். ஈசாக்கு வரும்போது சந்ததி யுவனமாய் இருக்கும். ஆபிரகாம் கூட்டிட்டு போய், நீ வானத்து நட்சத்திரங்களை பார், சந்ததி விளங்கணும்னா ஈசாக்கு வரணும், வாக்குத்தத்தம் வரணும். வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் வரும்போது உங்கள் சந்ததி பெருகும், உங்கள் சம்பத்து பெருகும், உங்கள் சமாதானம் பெருகும், உங்கள் சந்தோஷம் பெருகும். ஆமென். அது வரைக்கும் ஆபிரகாமும் சாராளும் பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன்னா சொல்ற இளையாசரியன் விசாரணைக்காரன், அவன் என்ன சுந்தரவாளி. ஆனா ஈசாக்கு வந்தும் போது சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், சம்பத்து பெருகும், சந்ததி பெருகும். ஆமென். வாக்குத்தத்தம் வரும்போது டோட்டலா ஆளே டிஃபரெண்டா ஆயிடும். லாப்ரே சகோபாடி லிகமா ஷகுபா யாமரா கோபா சிகேலே பிரடியாங்க. புரியுதா பேசுறது உங்களுக்கு? ஈசாக்கு வந்தா சந்ததி விளங்கும். ஆபிரகாமுக்கு ஒண்ணு. அப்புறம் ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு 2. புரியுதா? யாக்கோப்பு ஏசா. கையில தட்டி கத்தரை மேல முடியும். சிங்கிள் டெலிவரி தான் 90% நீங்க பாப்பீங்க இல்லையா? ஆனா இரட்டை குழந்தை என்பது வாக்குத்தத்த பிள்ளை. கோமா சக்கரவன தியாங்கா. ஆபிரகாம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசா. கேப்ரா கல்வர நோமா கசேலியா. யாக்கோபு முன்னதாகவே வந்துட்டான்னு சொல்லப்படுது. ஆமென். வாக்குத்தத்தம் முன்னதாகவே வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இது எங்க நடக்குது? ஒரு சந்ததி விளங்கும் போதே நடக்குது. காலபா ஷக்கலபர சியந்தல. யாக்கோபு ஏசா ஒரே டெலிவரி தான். ரெட்டத்தனையான நன்மை. ஆபிரகாமுக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஈசாக்கு வர 100 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஈசாக்குக்கு டெலிவரி ஆகும்போது 2. ஆமென். இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதங்கள் டபுள் போர்ஷன். யாக்கோபா யாக்கோபா சேகேலே பராடியாங்க. ஏன்னா யாக்கோபு இங்க ஈசாக்கு தன் தகப்பனை சொல்லை கேட்கிறான் இல்லையா? எங்க போன அப்பா பார்க்கணுங்க, அப்பா செய்யட்டும். ஏசாப்பா சொல்றாரு, நீ கானானிய சிறு பெண் கொள்ள விடாது. அவன் என்ன பண்ண, தன் அப்பனை வேதனை, அப்பனுக்கு சொல்ல கேட்கல, கீழ்ப்படியில வேதனை உண்டாக்கி விட்டான். ஆனா யாக்கோபு என்ன பண்றான்? கோலும் கையுமாக வாக்குத்தத்தத்தோடு போறான். ஈசாக்குக்கே ரெட்டத்தனையான நன்மை கிடைச்சிருச்சு. ஆனா யாக்கோபுக்கு 12 அவன் சந்ததி பெருகுது. அப்பா காலத்துல ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் மகன் காலத்துல 2 வந்துருச்சு. அடுத்த மகன் காலத்துல 12 வந்துருச்சு. எது கஷ்டமா இருந்ததோ ஆபிரகாம் காலத்துல எது கஷ்டமா இருந்தது? அவனுக்கு செல்வம் இருக்கு, அவன்கிட்ட வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, ஆடு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், தேசங்கள் இருக்குது. எல்லா பக்கம் பட்டணங்கள்ல மாமலையில ஒரு சமவெளியான இடத்தை வாங்குறான், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறான். எல்லா பக்கமும் சர்ச்சை கட்டிருக்கான், 2-3 இடத்துல சபையை கட்டிருக்கான். ஆனா சந்ததி இல்ல. சந்ததியை ஆடப்பட்டது. அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலதான் இருக்கும். அவன் சந்ததி கடற்கரை மணலத்தையாக அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாததான் சொன்னார். ஆனா ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு 1, ஈசாக்குக்கு 2, யாக்கோபுக்கு 12. அதே சந்ததி 70ஆக 70லிருந்து வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தினையாக அணி அணியாய் கோத்திரம் கோத்திரமாக அந்த எகிப்தை விட்டு கிளம்பினார்கள். மாமா ஷாயாவா, தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவில்லை. உங்களை பெருக பண்ணுகிறது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலவும் பெருகவும் பண்ணுவேன். என் உடன்படிக்கை ஈசாக்கோடு உண்டாக்குவேன். ஹலோ, சந்ததி பெருகணுங்க. வாக்குத்தத்தம் வந்தா சந்ததி பெருகும். ஈசாக்கு காலை வச்சானா சந்ததி பெருகும். தன் தகப்பன் காலத்தில்
நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு மகன் வரும்போது சீக்கிரம், அடுத்த மகன் வரும்போது அதற்கான சீக்கிரம், சந்ததி பெருகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 பேர் தான். அந்த 70 வந்து எண்ணிக்க முடியாது. 40 லட்சத்துக்கு அதிகமானது. நான் சொல்றேன், யாக்கோபுக்கே அந்த ஈசாக்குக்கே இரட்டத்தனை நன்மை கொடுத்தார். இன்னைக்கு அவர் வாக்குத்தத்த சந்ததி உங்களுக்காக ரத்தத்தையும் உங்களுக்காக அவருடைய சரீரத்தையும் விற்கப்பட்டிருக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவர் சிலுவிலே அந்த கேட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்கள் மீது வைத்த அன்பு என்னென்று விடும்படி என் சொந்த குமாரனே உங்களுக்காய் தந்து தருவேன் என்றால் மற்ற எல்லாவற்றையும் மறுடாதிருப்பது எப்படி? காலையில் இந்த வார்த்தைகள் செய்தி ஆரம்பிக்க, மற்ற எல்லாவற்றையும் சொந்த குமாரனை கொடுத்தப்பா, நீ என்ன நாம தரணும்? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?